Students, welcome to DK Math Tutorial Center. இப்போ நம்ம பார்க்க போகிறது 10th ஸ்டேட் போர்டு மேக்ஸில் எக்ஸசைஸ் 1.1 சாப்டர் 1ல் எக்ஸசைஸ் 1.5ல் ஃபஸ்ட்டு சம் பார்க்க போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு சம் வந்திருக்கும். எக்ஸசைஸ் 1.5ல் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, அதாவது ஃபங்க்ஷன்ஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் ஜி ஆஃப் எக்ஸ்ன்னு சொல்லி ஒரு 5 சம் கொடுத்துருக்காங்க. அந்த 5 சம்மில் எஃப் ஆஃப் எக்ஸ் ஜி ஆஃப் எக்ஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து எஃப் ஆஃப் ஜி, இதுக்கு பேர் எஃப்ஓஜினா எஃப் ஆஃப் ஜி, இதுக்கு பேர் ஜீரோ போட்டு ஒரு ரவுண்டு போட்டு எஃப் போட்டோம்னா ஜி ஆஃப் எஃப். இது ரெண்டுமே கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த ரெண்டுமே கண்டுபிடிச்சிட்டு செக் வெதர் எஃப் ஆஃப் ஜி ஈக்குவல் டு ஜி ஆஃப் எஃப், இது ரெண்டுமே ஈக்குவலாக இல்லையான்னு செக் பண்ணணும். ஸோ இது எப்படி பண்ணலாம் பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு சம் எப்படி பண்ணலாம் பார்க்கலாம்ப்பா வாங்க. இப்போ ஃபஸ்ட் சம் என்ன எழுதியிருக்கோம்னா, இப்போ ஃபர்ஸ்ட் டைம் எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2x எக்ஸ் மைனஸ் 6ன்னு கொடுத்துருக்காங்க. ஜி ஆஃப் எக்ஸோட வேல்யூ எக்ஸ் ஸ்கொயர்னு கொடுத்துருக்காங்க. இப்போ எஃப் ஆஃப் ஜி இஸ் ஈக்குவல் டு ஜி ஆஃப் எஃப் ரெண்டும் ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு எஃப் ஆஃப் ஜி எப்படி பண்ணணும்னு ப்ரூவ் பண்ணுவோம். ஸோ எஃப் ஆஃப் ஜி இஸ் ஈக்குவல் டுன்னு போட்டு இது எப்படி எழுதணும்னா, எஃப் ஆஃப் ஜி இஸ் ஈக்குவல் போட்டு எஃப் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸ்ன்னு போடணும். அதாவது இந்த மாதிரி ஸ்கொயர் ப்ராக்கெட் போட்டுக்கோங்க. அப்புறம் ஜி ஆஃப் எக்ஸ்ன்னு போட்டு இந்த மாதிரி ஸ்கொயர் ப்ராக்கெட் போடணும். ஸ்கொயர் ப்ராக்கெட்டுக்குள்ளே ஜி ஆஃப் எக்ஸ்ன்னு எழுதுங்க. ஸோ எழுதிட்டு இப்போ என்ன பண்ணணும்னா, இப்போ இங்கனுக்குள்ளே ஈக்குவல் டு போட்டு ஜி ஆஃப் எக்ஸோட வேல்யூ போடணும். ஜி ஆஃப் எக்ஸ் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க, எக்ஸ் ஸ்கொயர் கொடுத்துருக்காங்க. அப்போனா எஃப்னு போட்டு எக்ஸ் ஸ்கொயருன்னு போடுங்க. ஸோ ஜி ஆஃப் எக்ஸ் பதிலாக எக்ஸ் ஸ்கொயர் இங்கே வந்து போட்டுடணும். அப்புறம் போட்டுட்டு என்ன பண்ணணும்னா, இப்போ ரீப்ளேஸ் பண்ணணும். அதாவது எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூ எக்ஸ் மைனஸ் 6 இருக்குல்ல, ஸோ அந்த எக்ஸுக்கு பதிலாக எக்ஸ் ஸ்கொயர் வந்து இங்கே போடணும். ஸோ அதை எப்படி எழுதணும்னா, ரீப்ளேஸ் எக்ஸ் பை எக்ஸ் ஸ்கொயர். அதாவது எக்ஸுக்கு பதிலாக எக்ஸ் ஸ்கொயர் போகிறோம். இங்கனுக்குள்ளே எக்ஸ் இருக்குது, எக்ஸுக்கு பதிலாக எக்ஸ் ஸ்கொயர் போகிறோம். அதே மாதிரி இங்கனுக்குள்ளே எக்ஸுக்கு பதிலாக எக்ஸ் ஸ்கொயர் போடணும். இன் எஃப் ஆஃப் எக்ஸ் ஃபங்க்ஷன், அதாவது இந்த எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்களே இந்த ஃபங்க்ஷனில் தான் ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். அப்போனா எப்படி எழுதுறோம்னா, எஃப் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டுன்னு போட்டு எக்ஸு பதிலாக எக்ஸ் ஸ்கொயர் போடுறோம், மைனஸ் 6ன்னு போடுறோம். ஸோ எஃப் ஆஃப் ஜியோட வேல்யூ என்னது, எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 6. ஸோ எஃப் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயரோட வேல்யூ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 6. அப்போனா எஃப் ஆஃப் ஜியோட வேல்யூ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 6 1ன்னு ப்ரூவ் பண்ணிட்டோம். ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு ஆன்சர். அப்புறம் ரைட் சைடு வர்றோம். ஸோ ரைட் சைடு என்ன பண்ணணும்னா, ஜி ஆஃப் எஃப் ப்ரூவ் பண்ணணும். ஸோ ஜி ஆஃப் எஃப்னா ஜி போட்டு ப்ராக்கெட்டில் போட்டு எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு எழுதணும். ஸோ இப்போ எழுதிட்டு ஸோ ஜி போட்டு இந்த மாதிரி எழுதணும். ஜி ஆஃப் எஃப்னா ஜி போட்டு ஸ்கொயர் ப்ராக்கெட் போட்டு எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு எழுதுங்க. ஸ்கொயர் ப்ராக்கெட்டும் போடலாம், இந்த மாதிரி ப்ராக்கெட்டும் போடலாம், எப்படி வேணால் போடலாம். இப்போ எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூ என்னது, எக்ஸ் மைனஸ் 6 தான். ஸோ எக்ஸ் மைனஸ் 6ன்னு எழுதுங்க. இப்போ ஜி ஆஃப் எக்ஸ் மைனஸ் 6 கண்டுபிடிக்கணும். அப்போனா என்ன பண்ணணும்னா, எங்களுக்குள்ளே எழுதுங்க, ரீப்ளேஸ் எக்ஸ் பை எக்ஸ் மைனஸ் 6 இன் ஜி ஆஃப் எக்ஸ்ன்னு போடுங்க. ஸோ அப்புறம் போட்டுட்டு அடுத்த ஸ்டெப்பு கீழே என்ன எழுதணும்னா, இப்போ ஜி ஆஃப் எக்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க, எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் கொடுத்துருக்காங்களா. அப்போனா ஜி ஆஃப் எக்ஸ் மைனஸ் 6 ஈக்குவல்னு போட்டு எக்ஸ் ஸ்கொயருக்கு பதிலாக எக்ஸ் மைனஸ் 6 தான் ஹோல் ஸ்கொயருன்னு போடணும். ஸோ இது எப்படி இருக்குது ஃபார்மேட்டு, நீங்கள் ஸ்கூலில் படிச்சிருப்பீங்களே, ஏ மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் மைனஸ் 2ab ப்ளஸ் பி ஸ்கொயருன்னு. ஸோ அந்த ஃபார்மேட்டில் போடணும். அப்போ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2 இன்ட்டு எக்ஸ் இன்ட்டு 6 ப்ளஸ் 6 ஸ்கொயர். ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 12x ப்ளஸ் 6 6 36. ஸோ இது வந்து ஆன்சர். ஸோ இது வந்து ரெண்டாவது RHSன்னு போடணும். இப்போ இங்கே சைடில் இப்போ கீழே எழுதுகிறேன். இப்போ எஃப் ஆஃப் ஜியோட வேல்யூ இது, ஜி ஆஃப் எஃப்போட வேல்யூ இது. ஸோ இது எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 6ம் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 12x ப்ளஸ் 36 ரெண்டுமே ஒன்றா கிடையாது, ரெண்டுமே வேறு வேறுல. அப்போனா ஆன்சர் என்ன எழுதணும்னா, எஃப் ஆஃப் ஜி நாட் ஈக்குவல் டு ஜி ஆஃப் எஃப்ன்னு எழுதணும், ப்ரூவ்டுன்னு போடணும். ஸோ இதுதான் ஆன்சர் ஃபஸ்ட்டு சம்முக்கு. ஸோ செகண்ட் சப்டிவிஷன் பாருங்கள். இது எப்படி பண்ணணும்னா, எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூ கொடுத்துருக்காங்க 2x, ஜி பை எக்ஸ் கொடுத்துருக்காங்க. டு ப்ரூவ்
இது ரெண்டும் ஈக்குவலாக ப்ரூவ் பண்ணணும். இப்போ லெஃப்ட் சைடு எடுத்துக்கணும், எஃப் ஆஃப் ஜி பண்ணணும். எஃப் ஆஃப் ஜி எப்படி பண்ணணும்னா எஃப் போட்டு ப்ராக்கெட் போட்டு ஜி ஆஃப் எக்ஸ் எழுதிட்டு திருப்பி ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணணும். ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு போட்டு எஃப் போட்டு அந்த ஜி ஆஃப் எக்ஸோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க, 2x² - 1 கொடுத்துருக்காங்களா. ஸோ 2x² - 1 எழுதணும். ஸோ அப்புறம் எழுதிட்டு அதுக்கப்புறம் இங்கனுக்குள்ளே ஈக்குவல் டுன்னு போட்டு சாரி எஃப் ஆஃப் 2x² - 1 வந்துருச்சு. அதுக்கப்புறம் இங்கனுக்குள்ளே ஸோ ரீப்ளேஸ் எக்ஸ் பை 2x² - 1 இன் எஃப் ஆஃப் எக்ஸ். ஏன்னா கடைசியாக எஃப் ஆஃப் 2x² - 1 தான் எழுதியிருக்கோம். இதுக்கு தான் நம்ம வேல்யூ வந்து கண்டுபிடிக்கணும். அதனால தான் இப்போ எக்ஸுக்கு பதிலாக இந்த 2x² - 1 ரீப்ளேஸ் பண்ணுறோம். அப்போனா எக்ஸுக்கு பதிலாக 2x² - 1 வந்து போட்டோம்னா 2 எக்ஸுக்கு பதிலாக 2x² - 1 போடும். விச் இஸ் ஈக்குவல் டு சாரி இதை வந்து எதுவும் சால்வ் பண்ண முடியாது, அப்படியே 1 வச்சுக்குவோம். அதாவது எஃப் ஆஃப் ஜி லெஃப்ட் ஹேண்ட் சைடோட வேல்யூ இது. இப்போ ரைட் ஹேண்ட் சைடு எடுத்துக்குவோம், ஜி ஆஃப் எஃப். ஸோ ஜி ஆஃப் எஃப்னா ஜி போட்டு ப்ராக்கெட் போட்டு எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு போடணும். இப்போ ஈக்குவல் டு போட்டு ஜி போட்டு எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூ என்ன, 2/x. ஸோ இப்போ ஜி ஆஃப் 2/x வேல்யூ கண்டுபிடிக்கணும். அப்போனா எப்படி எழுதணும்னா ரீப்ளேஸ் எக்ஸ் பை 2/x இன் ஜி ஆஃப் எக்ஸ்ன்னு போடுறோம். ஸோ ஜி ஆஃப் எக்ஸ்ன்னு போட்டு இப்போ ஜி ஆஃப் 2/x ஈக்குவல் போட்டு 2 போட்டு எக்ஸுக்கு பதிலாக 2/x² போடுறோம் -1 போடுறோம். விச் இஸ் ஈக்குவல் டு போட்டு 2 போட்டு 2² 4/x² -1. ஸோ 2/x² பண்ணோம்னா 2² 4 x² -1 போடுறோம். இப்போ 2 × 4 என்ன 8. ஸோ 8/x² -1. ஸோ இதுதான் ரைட் சைடு ஜி ஆஃப் எஃப்போட வேல்யூ. ஸோ இது 2. இப்போ ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் இந்த வேல்யூ இருக்குது, செகண்ட் டேர்மில் இந்த வேல்யூ இருக்குது. ஸோ அது ரெண்டுமே ஈக்குவல் கிடையாது. ஸோ LHS நாட் ஈக்குவல் டு RHS, therefore f of g not equal to g of s ப்ரூவ்டுன்னு போட்டுருணும். ஓகேப்பா. ஸோ ப்ரூவ்டுன்னு எழுதிடணும். அப்புறம் அடுத்த சம் பார்ப்போம், மூணாவது சம். ஸோ மூணாவது சம் பார்த்தீங்கன்னா எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டுன்னு போட்டு x + 6/3 கொடுத்துருக்காங்க. ஜி ஆஃப் எக்ஸோட வேல்யூ 3 - xன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ எஃப் ஆஃப் ஜி கூட ஜி ஆஃப் எஃப்னு ப்ரூவ் பண்ணணும். இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு முதல் எடுத்துக்குவாங்க எஃப் ஆஃப் ஜின்னு. ஸோ எஃப் ஆஃப் ஜி எப்படி பண்ணாங்கன்னா எஃப் போட்டு எஃப் × ஜி ஆஃப் எக்ஸ்ன்னு போடுறோம். ஸோ ஜி ஆஃப் எக்ஸ்ன்னு எழுதிட்டு எப்பயும் போல் எஃப் ஆஃப் ஜி போட்டோம்னா எஃப் போட்டு ஜி ஆஃப் எக்ஸ் ப்ராக்கெட்டில் வந்து போடணும். இப்போ எஃப் இங்கனுக்குள்ளே ஈக்குவல் டு போட்டு ஜி ஆஃப் எக்ஸுக்கு பதிலாக இந்த 3 - xன்னு போடுறோம். ஸோ அப்படி போட்டோம்னா ரீப்ளேஸ் எக்ஸ் பை 3 - x இன் எஃப் ஆஃப் எக்ஸ் இந்த வேர்டு எழுதணும். எஃப் ஆஃப் 3 - xன்னு போட்டோம்னா இங்கனுக்குள்ளே ரீப்ளேஸ் போட்டு எக்ஸுக்கு பதிலாக இந்த 3 - xம் இங்கனுக்குள்ளே சப்ஸ்டியூட் பண்ணுறோம் இன் எஃப் ஆஃப் எக்ஸ் ஃபங்க்ஷனில். அதைத்தான் நம்ம வந்து இங்கே எழுதுகிறோம். ஸோ இந்த லைன் அவசியம் எழுதுங்க, அப்போ தான் உங்களுக்கு வந்து புரியும். இப்போ எக்ஸுக்கு பதிலாக x - 3 போட்டோம்னா ஸோ எஃப் ஆஃப் 3 - x ஈக்குவல் டு போட்டு எக்ஸுக்கு பதிலாக 3 - x போட்டு +6/3ன்னு போகிறோம். இப்போ 3 + 6 என்ன 9. ஸோ 9 - x/3ன்னு வரும். ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன். அதுக்கப்புறம் ரைட் ஹேண்ட் சைடு வாங்க, ஜி ஆஃப் எஃப் வரும். ஸோ ஜி ஆஃப் எஃப்னா ஜி போட்டு ப்ராக்கெட் போட்டு எஃப் ஆஃப் எக்ஸ் போடுங்க. அதுக்கப்புறம் ஜி போட்டு எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூ என்னது x + 6/3ன்னு போடுங்க. ஸோ 3ன்னு போட்டு இப்போ அதே மாதிரி தான் ரீப்ளேஸ் போட்டு x பை x + 6/3 இன் ஜி ஆஃப் எக்ஸ். அதாவது இந்த எக்ஸுக்கு பதிலாக இந்த டேர்ம் வந்து ரீப்ளேஸ் பண்ணுறோம் ஜி ஆஃப் எக்ஸுங்கிற ஃபங்க்ஷனுக்குள்ளே. அதுக்கப்புறம் ஜி ஆஃப் எக்ஸ் + 3/3 இஸ் ஈக்குவல் டு போட்டு 3 - போட்டு இந்த எக்ஸுக்கு பதிலாக இந்த x + 6/3 அப்படின்னு போடுறோம்.
ஸோ அப்படி போட்டோம்னா இங்கே பை 1 இருக்குன்னு அர்த்தம், கீழே எதுவும் இல்லை நம்பர் 1 இருக்கா அர்த்தம். ஸோ ரெண்டையும் கிராஸ் மல்டிபிள் பண்ணுறோம். கிராஸ் மல்டிபிள் பண்ணும்போது 1 × 3 3, 3 × 3 9, இந்த மைனஸ் அப்படி இங்கே வந்துடும். 1 × x + 6 x + 6ன்னு வந்துடும். ஸோ ப்ராக்கெட்டுக்குள்ளே போடுங்க, இந்த மைனஸ் இருக்குது. அப்போனா 9 - x - 6 / 3 which is equal to 3 - x / 3ன்னு வந்துடும். ஸோ இது ரெண்டுமே வேறு இது வந்து 2ன்னு வந்துடும். இது ஒரு ஈக்குவேஷன் கிடச்சிருக்கு. அப்போனா ஸோ இது ஒரு வேல்யூ, இது ஒரு வேல்யூ, வேறு 1ல் வேறு வேல்யூ கிடச்சிருக்கு, 2ல் ஒரு வேல்யூ கிடச்சிருக்கு. அப்போனா LHS ≠ RHS. ஸோ இதுவும் மாறுது, இதுவும் மாறுது. ஸோ f of g not = g of f ப்ரூவ்டுன்னு எழுதிடணும். ஸோ அப்போ அடுத்து என்ன சம் பார்க்க போகிறோம்னா 4வது சம் பார்க்க போகிறோம். அதாவது 4வது சப்டிஷன் என்ன கொடுக்குறாங்கன்னா 3 f of x வேல்யூ 3 + x, g of x வேல்யூ x - 4. இப்போ ப்ரூவ் பண்ணணும், f of g = g of f ப்ரூவ் பண்ணணும். இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு f of g = போட்டு f of g of x எழுதிடணும். ஸோ இதனுக்குள்ளே fன்னு போட்டு g of x வேல்யூ என்னது x - 4ன்னு போடணும். ஸோ அடுத்த ஸ்டெப்பு எப்பயும் போல எழுதணும். அந்த ரீப்ளேஸ் எக்ஸுக்கு பதிலாக x - 4 in f of x ஃபங்க்ஷன். ஸோ f of x ஃபங்க்ஷனில் ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். ஸோ எக்ஸுக்கு பதிலாக x - 4ன்னு போடணும். மைனஸ் போட்டு which is equal to 3 + போட்டு இந்த எக்ஸுக்கு பதிலாக இந்த x - 4ன்னு போடுறோம். ஸோ 3 - 4 என்ன -1 ப்ளஸ் x which is equal to x - 1. ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடு f of g equal to x - 1. ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன். ஓகே, அப்போ அதுக்கப்புறம் ரைட் ஹேண்ட் சைடுக்கு வாங்க. ஸோ ரைட் ஹேண்ட் சைடுக்கு வந்துட்டிங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்க, g of f கண்டுபிடிக்கணும். ஸோ g of f வந்து எப்படி எழுதணும்னா g போட்டு ப்ராக்கெட் போட்டு f of xன்னு எழுதணும். ஸோ g போட்டு f of xோட வேல்யூ என்னது 3 + xன்னு போடணும். ஸோ இப்போ போட்டுட்டு ரீப்ளேஸ் போட்டு, ஸோ ரீப்ளேஸ்னால் என்னென்னா அதே மாதிரி தான் எக்ஸுக்கு பதிலாக 3 + xன்னு போகிறோம் எங்கள் g of xங்கிற ஃபங்க்ஷனில். ஸோ இந்த g of x ஃபங்க்ஷன் இங்கே இருக்குது. ஸோ எங்களுக்குள்ள இந்த எக்ஸுக்கு பதிலாக இந்த 3 + xன்னு போடணும். அதே மாதிரி இந்த x - 4 இருக்குது. ஸோ 3xக்கு பதிலாக 3x + xன்னு போட்டு -4ன்னு போடுறோம். இப்போ இது ரெண்டையும் மைனஸ் பண்ணோம்னா -1 + x which is equal to x - 1ன்னு போடணும். அப்போனா RHSன்னு போட்டு g of f is equal to x - 1ன்னு ஆன்சர் வருது. ஸோ இது ரெண்டுமே ஈக்குவலாக இருக்குது. நல்லா நோட் பண்ணிக்கோங்க, இங்கேயும் x - 1 இங்கேயும் x - 1. ஸோ LHS is equal to RHS. ஸோ f of g is equal to g of f. ஸோ ப்ரூவ்டுன்னு எழுதிடணும். அடுத்த சம் நோட் பண்ணிக்கோங்கப்பா. இப்போ 4th சம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா f of x வேல்யூ 4x² - 1, g of x வேல்யூ 1 + x கொடுத்துருக்காங்க. இப்போ f of g = g of f ப்ரூவ் பண்ணணும். இப்போ f of g லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துக்கோங்க. இப்போ f of போட்டு g of xன்னு போடுங்க. f of g-யை f of g of xன்னு எழுதணும். அப்புறம் g of xக்கு பதிலாக இந்த 1 + xன்னு போடுங்க. இப்போ f of 1 + x இதோட வேல்யூ எல்லாம் கண்டுபிடிக்கணும். அப்படி கண்டுபிடிக்கணும்னா ரீப்ளேஸ் பண்ணணும். ஸோ ரீப்ளேஸ் x by 1 + x by 1 + x in f of x. இந்த f of x ஃபங்க்ஷனை ரீப்ளேஸ் பண்ணுறோம். எப்படி ரீப்ளேஸ் பண்ணோம்னா xக்கு பதிலாக 1 + x போடுறோம். அதே மாதிரி 4 × xக்கு பதிலாக 1 + x போட்டு ஸ்கொயர் போட்டு -1ன்னு போகிறோம் which is equal to இது a + b the whole square ஃபார்மில் இருக்குது. அப்போனா 1 + 2x + x². a² பதிலாக 1, b² பதிலாக x² போகிறோம். 2ab பதிலாக 2 × x × 1 இந்த ஃபார்மேட்டில் போகிறோம். ஓகே, இப்போ 4 வந்து உள்ளே மல்டிபிள் பண்ணுங்க. 4 + 8x + 4x² - 1ன்னு வரும். இப்போ 4 - 1னா 3. அப்போனா 4x² + 8x + 3 இப்படி எழுதணும். ஸோ இதுதான் LHS.
எஃப் ஆஃப் ஜியோட வேல்யூ. ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனு. இப்போ ரைட் ஹேண்ட் சைடுக்கு வாங்க. ஸோ ஜி ஆஃப் எஃப் போடுங்க. ஸோ இது எப்படி பண்ணலாம்னா ஜி ஆஃப் எஃப் ஜி போட்டு எஃப் ஆஃப் எக்ஸ் போடுங்க. ஸோ ஜி போட்டு எஃப் ஆஃப் எக்ஸுக்கு பதிலாக 4x² மைனஸ் 1 போடுங்க. இப்போ ரீப்ளேஸ் எக்ஸுக்கு பதிலாக 4x² மைனஸ் 1 போடணும். எங்கே போடணும்னா ஜி ஆஃப் எக்ஸுங்கிற ஃபங்க்ஷனில் போடணும். அப்போனா ஜி ஆஃப் எக்ஸுக்கு பதிலாக 4x² மைனஸ் 1 போடுறோம். இப்போ 1 ப்ளஸ் போட்டு எக்ஸுக்கு பதிலாக 4x² மைனஸ் 1 போடுறோம். ஸோ அப்படி போடும்போது இந்த 1 இந்த மைனும் கேன்சல் ஆயிரும். ஸோ 4x² வந்துடும். ஸோ அப்படி 4x² வந்தோடனே ரைட் ஹேண்ட் சைடு ஈக்குவல் டு ஜி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 4x² எழுதிடணும். ஸோ இதுதான் ரெண்டாவது ஈக்குவேஷன். ஸோ இது வேறு வேல்யூவாக இருக்குது, இது வேறு வேல்யூ இருக்குது. 1 ஸோ 1 நாட் ஈக்குவல் டு 2, அதாவது LHS நாட் ஈக்குவல் டு RHS. அப்போனா FOG நாட் ஈக்குவல் டு GOF. ஸோ ப்ரூவ்டுன்னு எழுதிடணும். ஸோ அவ்வளோதான்ப்பா இந்த சம்மு. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் கைஸ்.